தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம் சொல்கிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுதுக்கு போதெல்லாம் அவர் நமக்கு சமமாயிருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமமாய் பெற்றுகிற வேறே பெரிய ஜாதி எது என்று சொல்லி உபாகம் புஸ்தகத்திலே நான் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியாக நெருங்கத்தக்க தேவன், நம்முடைய தேவன் நம்மோடு கூட நெருக்கமாய் இருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். நாம் எப்பொழுதெல்லாம் நாம் கூப்பிடுகிறோமோ ஆண்டவர் நம் மத்தியிலே உடனே வந்து நமக்கு செவி கிடைக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த தேவனை பற்றி இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லக்கூடிய கருத்து என நான் வாசிக்கும்போது, அந்த இஸ்ரவேலுடைய கருத்து மிகவும் ஒரு தனித்தனமாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை பார்க்க முடியாமல் இருந்தார்கள். ஆனால் அவருடைய பிரசன்னம் எப்பொழுதுமே அவர்கள் மத்தியிலே இருந்தது. எப்பொழுது வேண்டாலும் அந்த தேவனை அணுகலாம். அந்த சீனாயிலே பார்க்கும்போது இஸ்ரவேலர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க செய்தார்கள். ஆனால் எந்த விதமான தோற்றத்தையும் அவரால் பார்க்க முடியவில்லை. மனிதர்களால் செய்யப்பட்ட சிலைகளால் பார்க்க முடியாது. ஆனால் நம்முடைய தேவனோ நம்முடைய துன்பங்களையும் நம்முடைய கஷ்டங்களையும் நம்முடைய பிரச்சனைகளையும் நம்முடைய போராட்டங்களையும் நம்முடைய இல்லங்களையும் ஆனால் பார்க்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் இரக்கம் காட்டக்கூடிய தேவனாக இருக்கிறார். உபாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31 வாசிக்கிறோம். ஆனால் நம்முடைய தேவன் எல்லா காலங்களிலும் மனிதர்கள் தங்கள் பார்க்க முடியாததை மாத்திரமே நம்புதலாகவும் பார்க்க முடியாதவற்றை சந்தேகங்களாகவும் இருந்து வருகிறார்கள். ஆனால் மரத்தில் இருக்கும் ஒருவேளை அந்த பலாக்காயை காட்டிலும் ஆனால் கலாக்காய் நல்லது என்பதே அவருடைய வழிநடத்தும் நீதி. ஆனால் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பணம் சேகரிக்கிறார்கள், பதவிக்காக போட்டியிடுகிறார்கள், வீட்டை அலங்கரிக்கிறார்கள். ஆனால் நமக்கு இருக்கும் காரியத்தின் கவனம் செலுத்துவதுதான் மிகவும் இயல்பு. ஆனால் நாம் பார்க்க முடியாத ஒன்றின் மேல் விசுவாசம் வைத்து ஆனால் நாம் தொழுகை செய்வது எளிதான அல்ல. ஆனால் நமக்கு ஒரு அனுபவமான ஒரு காரியத்தை போதிக்கிறது. நம்மால் பார்க்க முடிந்தும் நம்மை பார்க்க முடியாதமான கடவுளை வணங்குவர நம்மால் பார்க்க முடியாவிட்டாலும் நம்மை காண்கின்ற ஒரு தேவனாக இருக்கிறார். நம்மை வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். நாம் பார்க்கும்போது குறிப்பிட்டு ஒரு காரியத்தை நாம் கேட்கிறோம். ஆனால் நாம் கேட்காத அநேக காரியங்களை தேவன் நம்மளை வழிநடத்துகிறார் என்பதை நீங்கள் நாளும் புரிந்து கொள்ள வேண்டும். நம் வேண்டுதல் ஒவ்வொன்றிலும் தேவன் அவர். அதனால் எந்த நேரத்திலும் அவரை நாம் உயிரோடு சந்திக்கலாம். நமக்கு கொடுக்கப்பட்ட 7 நாட்களில் 24 மணி நேரமும் நமக்கு உதவி செய்ய அந்த தேவன் காத்திருக்கிறார். நம்மால் காண முடியாத ஒரு ஜெபத்தை கேட்கிறார். அப்படி எப்போது வேணாலும் நாம் செல்லலாம் என்பது இஸ்ரவேலுடைய நம்பிக்கை. அப்படிதான் அவர்கள் நம்பி வாழ்ந்தார்கள். எனவே நம்மோடு கூட நெருங்கத்தக்க ஒரு தேவனாக இருக்கிறார். அந்த நெருங்கத்தக்க தேவனை நாம் எப்போதெல்லாம் அழைக்கிறோமோ அவர் தேவன் நம்மத்திலே நெருங்கி வருகிறார். அந்த தேவனை நாம் பற்றி கொள்வோம். அதற்காக உறுதியாய் நாம் சாட்சியாய் வாழ்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.